எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம புடலங்காய் ரிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு புடலங்காய் ரிங் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா மொறுமொறுப்பாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் உள்ள புடலங்காய் தாங்க. இது நம்ம ஒரு காய் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம ஏற்கனவே இதுலேருந்து நிறைய காய் பறிச்சிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு புடலங்காய் இதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாங்க இப்போ நம்ம செஞ்சிடலாம். அந்த புடலங்காயோட மேலே உள்ள தொலியெல்லாம் நல்லா ஒரு கத்தி வச்சு நல்லா இப்படி சீவி எடுத்துக்காங்க. நல்லா பச்சை கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம சீவி வெள்ளையில் எடுத்தாங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு இப்போ ரவுண்டாக நல்லா வெட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இதுக்கு மசாலா தயார் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு கலந்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன். இப்போ காரத்துக்கு நம்ம சிக்கன் மசாலா போடுறோம். இது எந்த வகையான சிக்கன் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிராண்டாக இருந்தாலும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்காங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் போல் ஏற்கனவே உப்பு கலந்துருக்கோம், அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு பார்த்துக்காங்க. இப்போ இதனால் நம்ம கலந்து விட்றலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் தாங்க நல்லா முக்கி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கரெக்டான பதம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை முக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வாங்க நம்ம போட்டு எடுத்துடலாம். புடலங்காய் ரிங்கை எடுத்து இப்படி நம்ம முக்கி அப்படி பச்சி போடுற மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையுமே அதுமாதிரி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்க புடலங்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது கண்டே பிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும். நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. புடலங்காய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.